முரளி சார் அதுல இருந்து இந்த சின்னி ஜெயின் கேரக்டர்லாம் இருக்கு. அதுல ஒரு 2 இளையராஜா பாட்டுலாம் வச்சிருக்காங்க. அதான் நல்ல செட்டா இருக்கு. ஜாலியா தான் போகுது. ஒன் சைட்ல நிறைய லவ் இருக்கு. கடைசியா இது சேர்றாங்கிறதா கதை. அது மாதிரியே தான் நல்லா நேச்சுரலா நடிச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கு. நல்லதா இருக்கு. என்ஜாய் பண்ற மாதிரி தான். இதுல அந்த ஏப்ரல் மேலே பாட்டுலாம் வருது. அந்த நடுவில் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பொட்டு வைத்த வத்தனிலா அந்த பாட்டும் போட்டிருக்காங்க. அந்த இளையராஜா கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஜாலியா தான். படம் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காங்க. கேமரா எல்லாம் அருமையான மேக்கப். பிரீத்தி முகுந்தன் நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. அதர்வா வந்து பின்னி எடுத்திருக்காரு. நடராஜன் வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சொல்லும்போது படமே வேற லெவல் சார். ஃபதல் ஃபைசல் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய வெற்றி டைரக்டர் போட்டோகிராஃபி தான் சார். எல்லாம் நியூயார்க்லாம் காட்டியிருக்கான். நான் நியூயார்க்லாம் போயிருக்கேன். அப்படியே நம்மளை நேரில் எடுத்து போய் காட்டுற மாதிரி நியூயார்க், நாசா, ஒரு லவ் ஸ்டோரி, காலேஜ் லைஃப், மெடிக்கல் சார். இந்த படத்துல சொல்லாத கருத்துக்களே இருக்குல்ல. அதர்வா பின்னி இருக்காரு சார். இந்த படம் வெரி நைஸ் சார். சூப்பர். எனக்கு இதே படம் நான் பார்க்கல. நான் வெளிநாட்டுல இருந்தாங்க, அபுதாபில. ஆனா இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த சில பாட்டுங்கள் அதுல இருந்து போடுறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு சார். இது இன்னைக்கு 2026 இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது உண்மையான லவ் ஸ்டோரி. வேற ஒரு லெவல் சார். எல்லாருமே மாறுவாங்க, திருந்துவாங்க. நன்றி சார். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. கடைசி 20 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஜாலியா சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமா, அவர் மட்டும் வராது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பண்ணிட்ட காமெடி, சுதாகர்லாம் படம் ஃபுல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. சுதாகர், அதுக்கப்புறமா தமன் மியூசிக் டைரக்டர், அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு படத்துல. சாங் வந்து தனுஷ் பண்ண ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பகத் பாசில் ஆக்டிங் வந்து அவர் தான் அந்த ஸ்டோரி கேட்குற மாதிரி வருது. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு படத்துல. அதர்வா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அதர்வா படம் வருது. ஆனா படம் நல்லா இருக்கு. காமெடியா போகுது. ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்காம வாங்க, எதிர்பார்த்து வராதிங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் லாக் அடிக்கல. சில ஃபேன்ஸ்க்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபேக்டா பார்த்து வராதிங்க. சினிமான்றது ரொம்ப ஃபேக்டா யோசிக்கக்கூடிய, அப்புறமா வந்து என்டர்டைன்மெண்டா இருக்காது. ஸோ நல்லா இருக்கு. ஃபேக்டா யாரும் பார்த்து வராதிங்க. ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. சுதாகர் அவர் சொல்ல நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. இப்போ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அவரால தான் படம் ஓட போகுதுன்னு எனக்கு தோணுது. நல்லா பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கா. அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா வந்து அதை எதிர்பார்த்து இங்க வராதிங்க. அது வந்து ஓகேண்ணா. நல்லா இருக்கு. இதயம் முரளி இதயம் தொற்றுச்சுல ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஒன் சைடு லவ் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய காதலை சொல்ல முடியாமலே இருக்கிறது தான் படம். அந்த பெயின் தான் படம். கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இந்த சின்னி ஜெயின் சார் வர சீன் ஒன்று இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல. அது வந்து பழைய இதயம் படத்துல முரளி சார் நடிச்சார்ல, அதை வந்து அழகா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. தமன் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. கொஞ்ச நேரம் தான் வராரு, பட் நல்லா பண்ணிருக்காரு. பகத் ஃபாசில் சார் தான் படத்துல மெயினே. பேருக்கு தான் கேமியோ. அவரு தான் வந்து படத்தை நகர்த்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடராஜ் சார் ரொம்ப நல்லா அடிச்சிருக்காரு. அவரை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். கேமராமேனை ரொம்ப பாராட்டி ஆகணும். விஷுவல் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதே சாங்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஹிட் ஆனது தான். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த ஒன் சைடு லவ் தான் ஃபீல் குட் மூவின்னு நான் சொல்றேன். அந்த ஃபீல் பண்றது இருக்குல்ல, ஒரு ஆபாசம் கலக்காத, ஒரு அங்கேயும் இங்கேயும் சுத்தாத, சொல்லவே முடியாத ஒரு காதலை தவிச்சுக்கிட்டே ஒரு இதயம் இயங்கிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஏக்கம் தான் படத்தினுடைய கருவே. அதை ரொம்ப அழகா, ரொம்ப ரம்யமா, ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்து சொல்லியிருக்காரு. இதயம் பழைய முரளி சார் பையங்கிறத நிரூபிக்கிற மாதிரி சில இடங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குச்சு. தாராளமா பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதர்வா கம்பேக்னு சொல்லலாம். லேக் இல்லை படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே கொஞ்சம் நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க படத்தை. தென் ஆல்சோ எங்கேயுமே உங்களுக்கு படம் லேக் எடுக்கிற அந்த போரிங்காக இருக்க அந்த கான்செப்டே இருக்காது. ஃபன்னாக எடுத்துகிட்டு வரான்.
செகண்ட் ஹாஃப் அப்படியே காமெடியாக எடுத்துருவாங்க படத்தில். அவன் ஃபீலிங்ஸ், ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் என்ன, ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும், இந்த சீனில் அந்த பையன் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறான். பேசிக் ரியாலிட்டியில் ஒரு பையன் லைஃப்பில் என்னென்ன நடக்குது, ஒரு பையன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். மற்ற படத்துக்கு இல்லை, நல்ல லவ் படம் நிறைய வந்து இந்த ரீசெண்டாக டேஸில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோப்பம் நிறைய படம் வந்துச்சு. ஃபஹத் ஃபாசிலுக்காக அந்த படம் பார்க்கலாம் தாராளமாக. அதர்வாவோட கம்பேக்கு, காமெடிக்கு பஞ்சம் இல்லை. நட்டி நடராஜ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். நட்டி வந்து ஒரு எமோஷனல் சீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. கருப்பு மூவியில் பார்த்த நட்டிக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நட்டிக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நல்ல சப்போர்ட்டிவான கேரக்டராக இருக்கு நட்டி. இது ஓகே, ஃபன்னா பண்ணிருக்காரு மூவி. இல்ல அந்த மாதிரி இல்ல, அதுல வந்து அது வந்து அப்படியே அந்த பொட்டு வைத்த வட்ட நிலா. ஓகே தான், படம் நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அந்த டீம்ல ஃபுட் வாங்க போயிட்டு படம் தாராளமா பார்க்கலாம். ஒர்த்து இல்ல, போர் இல்ல படம். ஸ்கூல் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. காலேஜ் போர்ஷன் வந்து ஸ்கூல் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அதான் எனக்கு இந்த லவ் சொல்லாம வந்து இவ்வளோ இழுத்தடிச்சிருக்க வேண்டான்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் கதை. பட் அதை இன்னும் கொஞ்சம் மேபி மூவியோட டியூரேஷன் இன்னும் கம்மி பண்ணிருக்கலாம். அது ரொம்ப லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓவராலாக நல்ல மூவி. அது நீங்க தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும். ஸ்பாயில் பண்ண வேண்டாம். இதே முரளி ஓவராலா நல்ல மூவி, நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். மற்றபடி படம் ஓவராலா நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அதரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. பிரீத்தியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் எப்பவும் போல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அவரோட கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபஹத் எப்பவும் போல. ஒன் சைட் லவ் அதுதான் இதுல ஐ திங்க் விமனோட கேரக்டர் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கலாம் ஜென்சி கிட்ஸ் வந்து. ஏன்னா இப்போ வந்து விமன் கூட ஸ்டெப்ஸ் எடுத்துடுறாங்க, மென் எடுக்க அந்த மாதிரி எடுக்காத மாதிரி தான் இதுல காமிச்சிருந்தாங்க. ஐ திங்க் அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே ஆனால் லவ் எல்லாம் சொல்லிடுறாங்க. மேபி இது 90s கிட்ஸ் 80sல லவ் பண்ணவங்களுக்கு வேணா இது ரொம்ப ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கலாம். இல்ல, எனக்கு இந்த படம் கொஞ்சம் லேகா தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒரு நல்ல ஒரு காமெடியா, கொஞ்சம் ரொமான்டிக்கா காமெடியா ஒரு மூவி தான். அதரோட கேரக்டர் கொஞ்சம் டாக்ஸிக்கா ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ரொம்ப டாக்ஸிக்கா ஃபீல் ஆச்சு. மற்றபடி பட் ஒன் டைம் வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணலாம்.